ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெல்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரைட் ரைஸ் பைனாப்பிள் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக சில்லி சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம நார்மல் அரிசியை விட பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் தண்ணி சேர்த்து இதை ஊற விடணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி வேகும்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து 90% வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். அரிசி வேகிற டைமில் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி 1 கப் அளவு பைனாப்பிள் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் நல்லா டேங்கியாக ஸ்பைஸியாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அரிசி நம்மளுக்கு 90% வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி இதை கொஞ்சம் ஆறவிடலாம். இப்போது நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸும் ரெடி, தேவையான காய்கறியும் கட் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் துண்டுகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 10 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இனி ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது பொடிசாக கட் பண்ண பீன்ஸ், பொடிசாக கட் பண்ண கேரட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வதங்கி வரும்போது 1/4 கப் அளவு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இனி இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி இது கூட நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதம், பட்டரில் வதக்கி வச்சுருக்கிற பைனாப்பிள், கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டாச்சுன்னா நல்லா ஸ்பைசியாக டேங்கியான பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸை இன்னும் ஸ்பெஷலாக சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான சைட் டிஷ் நம்ம சில்லி சிக்கன் தான். இந்த சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சில்லி சிக்கன் பண்ணுறதுக்காக 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் க்ளீன் பண்ணக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 முட்டை, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை இந்த மசாலாவில் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். சிக்கன் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறினா தான் சாப்பிடும்போது சிக்கனோட டெக்ஸ்டர் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு மெதுவாக பொரித்து எடுத்துக்கணும். சிக்கன் பீசஸ் போட்ட உடனே அதை திருப்பி விடக்கூடாது. அப்படி விடும்போது சிக்கனில் இருக்கிற மசாலா எல்லாமே உதிர்ந்து வந்துடும். ஒரு நிமிஷம் அதை வேக விட்டு மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் அதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கன் பீசஸையும் பொரித்து எடுத்துடலாம். பொரித்த சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இனி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு கேப்சிகம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணது சேர்த்து அது நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் கேப்சிகம் ரெண்டுமே க்ரன்ச்சியாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இனி கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நம்ம வதக்கிட்டு இருக்கிற வெங்காயம் கேப்சிகத்தோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் கலந்து எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கிற சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு கிறிஸ்பி சில்லி சிக்கன் வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு.
இந்த சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸஸ் கூட ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் 2 ரெசிபியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.